இந்த மாநாடுகளில் நாம் நிறைவேற்றி இருக்கிற தீர்மானங்கள் ஒவ்வொன்றும் ஆழ்ந்த கருத்துக்களை கொண்ட, தீர்க்கமான பார்வையை கொண்ட, தெளிவான தீர்வுகளை கொண்ட தீர்மானங்கள். அவர்கள் ஏதோ நம்மை சராசரியான சாதியவாதிகளாக பார்க்கிறார்கள். ஏதோ விவரம் இல்லாமல் ஒரு கும்பல் கூச்சல் போட்டுக் கொண்டிருக்கிறது என்று குறைத்து மதிப்பிடுகிறார்கள். சாதி அடிப்படையிலே இவர்கள் கொஞ்சம் பேரை வைத்துக் கொண்டு 4 பேர் எம்எல்ஏ ஆவதற்காக, எம்பி ஆவதற்காக இவர்கள் திமுகவிடமும் அதிமுகவிடமும் கெஞ்சி கிடக்கிறார்கள் என்று குறைத்து மதிப்பிடுகிறார்கள். உங்களால் மதிப்பீடு செய்ய முடியாத அளவுக்கு மதிப்பு வாய்ந்த இயக்கம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி. பொது மேடை போட்டு விடுதலை சிறுத்தைகளோடு விவாதிக்க இந்த அரசியல் களத்தில் யார் தயார் என்று நான் கேட்க விரும்புகிறேன். கருத்தியல் சார்ந்த விவாதத்தை நடத்த, விடுதலை சிறுத்தைகளோடு விவாதத்தை நடத்த எத்தனை பேருக்கு இங்கே திராணி இருக்கிறது என்ற கேள்வியை எழுப்ப நான் விரும்புகிறேன். விடுதலை சிறுத்தைகள் கட்சி நீங்கள் நினைப்பதை போல ஒரு சராசரியான அரசியல் இயக்கம் இல்லை. அண்டர்லைன் திஸ் வேர்ட்ஸ். இந்த வார்த்தைகளை நீங்கள் அடிக்கோடிட்டுக் கொள்ளுங்கள். நீங்கள் நினைப்பதை போல, குறைத்து மதிப்பிடுவதை போல இந்த இயக்கம் வெறும் அதிகார வேட்கை கொண்ட இயக்கம் இல்லை. சும்மா எம்எல்ஏ ஆனா போதும், எம்பி ஆனா போதுங்கிற வெறும் பவர் மாங்கரிங் குரூப் கிடையாது. சமூக மாற்றத்தை நோக்கி, சமத்துவ இலக்கை நோக்கி பயணப்படுகிற போராளிகளை கொண்ட ஒரு இயக்கம். காலம் உங்களுக்கு உரிய நேரத்தில் காட்டும். அதனால்தான் தாக்கு பிடித்து நிற்கிறோம். எவ்வளவு எதிர்மறையான விமர்சனங்கள், எதிர்மறையான அவதூறுகள், எவ்வளவு இருட்டடிப்புகள், எல்லாவற்றையும் தாண்டி எந்த பின்புலமும் இல்லாமல் ஒரு இயக்கம் தமிழகத்தில் 25 ஆண்டு காலம் தேர்தல் அரசியல் களத்தில் தவிர்க்க முடியாத ஒரு அரசியல் சக்தியாக உருத்திரண்டு நிற்கிறது என்று சொன்னால் அதற்கு இந்த இயக்கம் எத்தகைய உள்ளடக்கத்தை கொண்டிருக்கிறது என்பதுதான். அதுதான் மிக முக்கியமானது. நாம் வெறும் சாதி பெருமையை சொல்லி இந்த மக்களை திரட்டவில்லை. நாங்களும் ஆண்ட பரம்பரை என்று பீற்றிக் கொண்டு இந்த மக்களை நாம் திரட்டவில்லை. 1990களின் தொடக்கத்தில் இந்த இயக்கத்தின் தலைமை பொறுப்பை ஏற்ற போதே மதுரை மண்ணில் நான் சொன்னேன், என்னை நீ உன் சாதி அடையாளத்தோடு பார்த்து என் பின்னால் வராதே. நான் சொல்லும் அரசியலில் உனக்கு நம்பிக்கை இருந்தால் என்னோடு வா என்றுதான் 90களின் தொடக்கத்தில் நான் பேசினேன். கள்ளக்குறிச்சி சாவை கண்டித்து நாம் ஆர்ப்பாட்டம் நடத்தினால் ஆளும் கட்சியாக இருக்கிற திமுக, நமது கூட்டணி தலைமை வகிக்கிற திமுக வருத்தப்படுவதற்கு வாய்ப்பு இருக்கும் என்பதை யூகிக்க முடியாதா? திருமாவளவனால், விடுதலை சிறுத்தைகளால்? மக்கள் நலனா, சிறுத்தைகளின் கட்சியின் நலனா என்றால் மக்கள் நலனே பிரதானமானது. அந்த அடிப்படையில் தான் நாம் முடிவுகளை எடுக்கிறோம். கள்ளச்சாராய சாவு நிகழ்ந்தவுடன் அந்த பகுதிக்கு சென்று நான் பார்த்தவுடன் அந்த போராட்டத்தை நான் அறிவித்தேன். பல்லாயிரக்கணக்கான சிறுத்தைகள் பங்கேற்ற அந்த மாநாட்டில் தான் செப்டம்பர் 17 தந்தை பெரியார் பிறந்த நாளில் மது ஒழிப்பு மகளிர் மாநாடு நடைபெறும் என்று நான் அறிவித்தேன். அப்போது கூட இப்படி ஒரு மாநாடு நடத்தினால் அது இப்படிப்பட்ட தாக்கத்தை ஏற்படுத்தும் என்பதை யூகிக்க முடியாமல் இல்லை. யூகித்தோம். இதை நம்முடைய கொள்கை பகைவர்கள் ஒரு சாக்காக பயன்படுத்திக் கொள்வார்கள் என்பதும் நமக்கு தெரியும். இந்த முரணை கூர்மைப்படுத்தி
நமக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் இடையிலே ஒரு விரிசலை ஏற்படுத்துவதற்கு முயற்சிப்பார்கள் என்பதும் நமக்கு தெரியும். ஆனால் அதற்காக மாநாட்டை நாம் நடத்தாமல் இருக்க முடியாது. நாடு தழுவிய ஒரு பிரச்சனையாக இதை பேசுபடு பொருளாக மாற்ற வேண்டிய தேவை இருக்கிறது. ஒரு கட்சியின் குரலாக இல்லாமல் ஒட்டுமொத்த மக்களின் குரலாக இது ஓங்கி ஒலிக்க வேண்டும் என்பதற்காகத்தான் மாநாடு.